இந்த 2026ல யாருக்கு கடனை கொடுக்கக்கூடாது? 2026ல் டிஃப்ரெண்ட்டான கேள்வி. யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கும்போது, மேஷராசி என்பர்கள், நிறைய மேஷராசி என்பர்கள் கடனுக்காக திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்த்திபன் வடிவேல ஆடு கடா வெட்டி கொண்டு போகிற மாதிரி மேஷராசி என்பர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாராவது நம்மளுக்கு சிக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. மேஷராசி என்பர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கவே கூடாது. அடுத்து நம்ம சிம்மராசி என்பர்கள். சிம்மராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் பார்த்திங்கன்னா, இவர்கள் பெரிய டாஸ்க் வச்சுருக்கிறாங்க. ஒரு ரிஸ்கான டாஸ்க்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்துலாம் கேட்குறதுக்கு உறவினர்களையோ இல்லை தன்னுடைய நண்பர்களையோ தான் பலிகடா ஆக்கணும் அப்படின்ற மாதிரியாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த டாஸ்கில் போய் நீங்கள் சிக்கினீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் சட்ட சிக்கலாக ஆகி போயிடும். அதனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு சிம்மராசிக்காரங்களுக்கு யார் யாரெல்லாம் கடன் கொடுக்குறீங்களோ நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. அடுத்து நம்ம ராசியில் 12 ராசியில் கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானம் தவறி இருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க கிட்ட போய் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா நீ யாரு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறாங்க. அதனால கும்பராசி என்பர்கள் யாராவது வராங்க வீட்டுக்கு அப்படி இருந்தானா, நீ நல்லா இருக்கிறியா, நான் நல்லா இருக்கிறேன், அந்த மாதிரி மின்சாரம் சம்சாரம் அது மின்சாரத்தில் கேட்குற மாதிரி லக்ஷ்மி கேப்பால்ல கடைசி டைலாக்ல, நீ நல்லா இருக்கிறியா, நான் நல்லா இருக்கிறேன், இதோட நிப்பாட்டிக்கணும், நீ அந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, நான் அந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கும்பராசி என்பர்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா அவங்க தன்னிலை மறந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அந்த ராகு சந்திரன் மீது பயணிக்கிறதுனால. அடுத்து லாஸ்ட் பட் நாட் நம்ம ஆளு மீனராசி என்பர்கள் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் நெஞ்ச அட்வைஸ் கிடையாது. நம்ம விவேக் சார் ஒவ்வொரு படத்துலையும் எவ்வளோ அழகாக அட்வைஸ் பண்ணுறாரோ, அதாவது ஒவ்வொரு தத்துவமாக சொல்வார். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடனையும் வாங்கிட்டு நமக்கு அட்வைஸும் கொடுத்துட்டு கடன் கொடுக்காத மாதிரியே ரியாக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால இவர்கள்கிட்ட நீங்கள் கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ இல்லை இவர்கள்கிட்ட ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு கூட நீங்கள் இப்போ ஜென்ரலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போனீங்க அப்படின்னா உங்களை நடு ரோட்டில் இழுத்து கூட்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஜென்மசனி, இவர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், அவர்களை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இவர்களினுடைய ஜென்மசனி அந்த அளவுக்கு இவர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு எதிரியாக வேலை செய்யும். அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ உங்களுடைய உறவுகளோ நீடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க கிட்ட ஓப்பனாக போய் சொல்லிவிடுங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, அதாவது வடிவேல் பேக்கெட் எடுத்து காமிப்பல ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டே போங்க. உங்களுடைய வாழ்க்கை 2026ல் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்க போகுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் 2 வந்து இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.